மருந்தில்லா ஆரோக்கிய வாழ்வு பற்றியும் நமக்கு வந்து மேற்பாளையத்திலிருந்து ஐயா மத்திய ராமலிங்கம் ஐயா வந்து நமக்கு சிந்தனை கொடுத்துருக்குறாங்க. வருக வருக என நம்ம அறிந்து கொள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளங்க. வாழ்க. ஐயாவை பற்றி சில ஐயாவை பற்றி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வித்யா முருகேசன் அவர்கள் வந்து சில விரிவாக பேசுவாங்க. வாழ்க்கை எங்க குருன்னு சொல்லணும். மதி ராமலிங்கம் ஐயா அவரை பற்றி பேசுறீங்க. அவரை பற்றி நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பலவிதமான உடல் தொந்தரவுகளால அவதிப்பட்டு இருக்கோம். அவர் சித்த பண்ணி இருந்தாலும் மருந்து இல்லாம ஒரு நோயை குணப்படுத்த முடியும். நோயினே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். அது ஒரு குறை. அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தொடு சிகிச்சை மூலமா அக்குபஞ்சர் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அக்குபஞ்சர்ல வாழ்வியல் அப்படிங்கிறத முழுமையா கடைபிடிச்சு இன்னைக்கு அதை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு அவர் குணப்படுத்திருக்கிறார் தொடு சிகிச்சை மூலியமா. எங்களை மாதிரி 2000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல உருவாக்கி இருக்கிறார். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் இருக்கு. நாங்கள் போய் படிச்சுட்டு வந்துருக்கோம். நிறைய பேருக்கு உருவாக்கி இருக்கிறாரு. நிறைய பல லட்சம் பேஷண்ட் சொல்லணும். அதிசயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை இதுவும் ஒன்னாக நாங்க பார்க்கிறோம். நிறைய ஆங்கில மருத்துவர்கள் வந்து கைவிட்டவிய அவர்கள் தொட்டு சிகிச்சை கொடுத்து சரி பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு அவர் நம்மளுடைய உடல் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம இதில் பேசணும் இருக்காரு. இதை வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஆரோக்கியங்கிறத அவங்க விருப்பம். அவங்க விருப்பப்பட்டாதான் அந்த விஷயத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். அந்த விருப்பத்தை எப்படி ஏற்படுத்திக்க முடியும், அதை எப்படி நம்ம அனுபவிக்க முடியுங்கிறத மிக எளிமையா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தான் ஐயா வந்து அந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்காரு. அதை எப்படி சொன்னாருங்கிறத நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம வந்து தியானம் பண்றோம், உடற்பயிற்சி எல்லாமே செய்யறோம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு. அதுல இருந்தும் நாம எப்படி வெளியில வர்றது அப்படிங்கறத ஐயா சொல்லுவாரு. கவனிச்சு கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாராயணி தமிழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ நம்ம ஆரோக்கியம் பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் மனோதக்கலை அன்பர்கள் அப்படின்னா மகரிஷி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற பொக்கிஷம் சாதாரண பொக்கிஷம் இல்லை, மிகப்பெரிய பொக்கிஷம். ஆரோக்கியத்தை அடைவதற்கு மேலான பொக்கிஷம் மனசுக்கு, உடலுக்கு உடற்பயிற்சி. ஏன்னா அவ்வளோ பெரிய நன்மையை நான் அடைந்த அந்த காலத்தில் அடைந்ததனால் நான் அவ்வளவு அறுதியிட்டு உறுதியாக நான் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் எவ்வளவு உண்மை அப்படின்னு, விஞ்ஞானபூர்வமான உண்மை அப்படின்னு இப்போ அக்குபஞ்சர் படித்த பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். இது அக்குபஞ்சர் பற்றி நான் ஐயா கூட, மகரிஷி ஐயா கூட சில நேரங்களில் பேசுவது பழக்கம். அப்போ அவர் சொல்வார், பழைய புஸ்தகம் இருந்தால் படிங்க, நீங்கள் கொண்டு வாங்க, நான் அதில் எது படிக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படிம்பார். அந்த பொன்னான நாட்களை என்னால் மறக்கவே முடியாது.
நான் போகும்போது அவர் என்னை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு தடவையும். ஒரு 40 நாள் 50 நாள் ஆனால் அவரை பார்க்காம இருக்க முடியாது. நான் சிறுமுகையிலேருந்து வண்டியை பிடிச்சி எப்படியும் அங்கே போய் சேரும்போது ஓஞ்சு போய் 3 மணி நேரம் கழித்து தான் அங்கே போய் இறங்குவேன். இறங்கி நடந்து போனால் அவர் நடந்து வருவார் நம்மளை பார்த்து. அந்த மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது நடக்கும், ஒவ்வொரு முறையும் நடக்கும். அது ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஒரு முறை அவர்கிட்ட இப்படி தான் ஜாலியாக உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லா கேள்விகளுக்கும் கேஷுவலாக பதில் சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ நாமளும் எதையாவது தூக்கிட்டு போகும்ல கேள்வியா, அப்படி ஒரு தூக்கிட்டு போகிறேன். நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், சவுத் இந்தியா விஸ்கோஸ். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? ரைட், ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அந்த கம்பெனியில் நான் ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருந்துட்டு இருந்தேன் என்னோடய ஷிஃப்டில். அப்போ நிறைய பேர் நோய்வாய்ப்படுவாங்க, இறந்து கூட போயிடுவாங்க. ரொம்ப டாக்ஸிக், ரொம்ப கேஸாக இருக்கும். அப்போ அந்த கேஸில் தாக்கு பிடிக்க முடியாமல் சிலரெல்லாம் ரொம்ப சிக்கலான நோய்க்கு ஆளாயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக்குங்கிற நோய்க்கு ஆளாயிடுவாங்க. அப்போ ஐயாவோட ஒரு நாள் வள்ளலார் பிறந்த நாள் அன்னைக்கு அங்கே இருக்கிறோம், அவர் கூட பேசுகிறோம். ஐயா, இந்த கம்பெனியில் இப்படியெல்லாம் நடக்குதே, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், கம்பெனியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தை நல்லா வைக்கணும்ல, அது அவங்க தானே செய்ய முடியும். இல்லை நாம் என்ன செய்ய முடியுங்கய்யா அப்படின்னு கேட்பேங்க. நாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது கேஸ் உள்ளே போச்சுன்னா அது போய் அதனோட செயலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடும். அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்குவார். என்ன இயல்பான ஒரு பதில்! நாம் இந்த மாதிரி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே முடியாது. நமக்கு நல்ல ஒரு எதையாவது ஒன்று குறுக்கோடி சொல்வார் என்னமோ அப்படின்ட்டு தானே போகணுமா. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் ஆக்சுவலாக ஒரு கெமிஸ்ட்ரி டிகிரி படிச்சிருக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் எங்கள் காலேஜில். ஒரு 10-40 நாள் போயிடுச்சு. அது பின்னாடி தான் 42வது நாள் தான் நான் கிளாஸ்க்கே போகிறேன். அப்போ அங்கே கிளாஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக விளங்கலை. கொஞ்சம் காலம் நான் எப்படி பாஸ் பண்ணிட்டேன்னு வைங்க. ஆனால் ஐயா கூட உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னா என்ன, ஐயா 3வது தான் படிச்சிருக்காரு, மறந்துடாதுங்க. வேதா திருமகிரி ஐயா வெறும் 3ஆம் கிளாஸு. ஆனால் நாங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டுங்கிற நினப்பில் இருப்போம், டிகிரியெல்லாம் வாங்கிட்டோங்க. அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கும்போது, இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஏதோ ஒருத்தர் யாரோ கேட்க அந்த பதில் எனக்கு தான் வருதுன்னு நான் வாங்கிட்டேன். ஆர்கானிக்னா ஒன்றும் இல்லை, இந்த உயிர் இருக்குதுல்ல, உயிரை பற்றிய படிப்பு ஐயாது, அதான் ஆர்கானிக்கு. இன்ஆர்கானிக்னா உயிரல்லாத ஜடப்பொருள்களை பற்றிய படிப்பு. என்னாரு எனக்கு பலான்னு அரைஞ்சு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா நீ என்னத்தை படித்த இத்தனை நாள் நீ? இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்கிற விஷயங்கள். அண்டர்ஸ்டாண்ட் நம்பர். அதுக்கு வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவார். நீ நுணுகி கீழே போய் நின்று பார்த்தா தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலும் பேரறிவும் புரியும். ஒன்றுமே இல்லாத வார்த்தையை நமக்கு அப்படி ஒரு ஆங்கிளில் நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா? சிந்திச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி முதல் அவரை சந்தித்தது 1994 அவரோட பர்த்டே அன்னைக்கு பெரிய க்ரௌடு. இன்னொரு சாமிஜியெல்லாம் வந்திருக்கிறாங்க அங்கே வாழ்த்துறதுக்கு. இந்த க்ரௌடில் நாம் அவரை சந்திக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என் பையனுக்கு 2 வயசு தான் ஆச்சு. அவர் காரில் போகிறத பார்த்து வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டார். அவர் உடனே காரை நிப்பாட்டுன்ட்டார். காரை நிப்பாட்டி கண்ணாடி இறக்கி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கையில் நெல்லிக்காய் வச்சுருந்தார். எங்கள் 3 பேர்த்துக்கும், அம்மாவுக்கு அப்பாவுக்கு அந்த பையனுக்கு பொடி பையனுக்கும் கொடுத்து, மூத்தோர் வார்த்தை முதி நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்கல்ல, இந்தாங்க சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, வாழ்க வளமுடன் அப்படின்னு அவர்
நேரடியாக வாழ்த்தி அந்த வாழ்த்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் அன்னைக்கு முதல் சந்திப்பிலேயே கிடைச்சது. இன்னும் அவர் எங்கள் மனசுலையே எங்கள் ஒவ்வொரு சர்வீஸில் செயலிலையும் இருந்துக்கிட்டே இருக்கார். அவர் காட்டின வழியில் தான் நான் இப்போ நிற்கிறேன். இப்போ கூட நான் அவர் மூலம்தான் பேசுகிறேன்னு நம்புகிறேன். ஆமாம், ஆரோக்கியத்தை பற்றிய வழிகாட்டுதல் அங்கே தான் ஆரம்பித்தது. நிறைய மருத்துவமெல்லாம் படித்து பார்த்துட்டு கடைசியாக இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை படித்த போது தான் இந்த ஆரோக்கியத்தை பற்றிய ஓரளவு தெளிவு எனக்கு உள்ளே பிறந்தது. அதைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்களை உணர முடிஞ்சது. இந்த ஊருக்குன்னு எனக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த ஊர்லேருந்து வந்தவங்க, அதாவது குமாரபாளையத்திலேருந்து வந்தவங்க ஒரு பொண்ணு வந்து 20 நாள் கோபியில் வச்சுருந்து ஐசி வார்டில் அவங்கள இனிமேல் காப்பாற்றலாம் முடியாது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் 3 நாள் கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிட்டு, வீட்லேயே எத்தனை நாள் வச்சுருக்கிறது, எங்கேயாவது காமிங்கன்னு யாரோ சொல்லி திட்டி எங்கள் அட்ரஸ் தான் கொடுத்துட்டாங்களாம், எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க. அவளுக்கு நினைவெல்லாம் ஒன்றும் கிடையாது, மரக்கட்டையாக தூக்கிட்டு வர்றாங்க. கொண்டாந்து எங்கள் கிளினிக் பெட்டில் போட்டாங்க. பல்ஸ் பார்த்தா பல்ஸ் நல்லா இருக்குது, நல்லாயிடும் அப்படின்னு சொன்னது. டாக்டர் செத்து போயிடுவான்னு சொல்லியிருக்கிறேன், இவன் நல்லாயிருன்னு சொல்கிறான், இவனுக்கு இருக்கிறான் இருக்குது அப்படிங்கிற அந்த அவங்க அம்மாவே வரல, அவங்க சின்னம்மா தான் பெரியம்மா தான் வந்திருந்தது. அப்போ நான் சொன்னேன், நல்லாயிடும், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா இந்த சூழ்நிலையை நான் ஒரு வீடியோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இனிமேல் அது உங்கள் குழந்தை, நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வீடியோ எடுத்துட்டேன். ஒரு 4 நாள் கழித்து திருப்பி வராங்க. அப்போ வரும்போது கை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. இன்னொரு 4 நாள் கழித்து வரும்போது நல்லா பேசுது. உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லுது. அப்போது இந்த மருத்துவத்தினுடைய மகிமை, மகத்துவம் எத்தகையது அப்படின்னு அதை நினச்சி பார்த்தா இது எந்த மூளைக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் வியாக்கியானமும் வந்துடுமா இல்லையா மனுஷன்னு இருந்தா. ஆமாம், அது மாதிரி தான் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நான் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இந்த மருத்துவத்தை பேச தகுதி இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்தாச்சுன்னா நோயே வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தியானம் பண்ணால் மனம் தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா மனசால எந்த நோயும் வராது. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் பிகாஸ் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ன்றான். மனநிலை சார்ந்த நோய்கள் தான் அதிகமானது அப்படிங்கிறான். அப்போ தியானம் பண்ணால் எப்படி மனநிலை சார்ந்த நோய் வரும்? வரக்கூடாது தானே? ஆமாம். அடுத்தது உடல் சார்ந்த பிரச்சனை வருமானா, உடற்பயிற்சியை சரியாக செய்தால், சாமிஜியினுடைய உடற்பயிற்சி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 25 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரிலாக்ஸேஷன் ஒரு 7-8 நிமிஷம் 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். 40 நிமிஷத்துக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ உடல் சார்ந்த உபாதைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம உடற்பயிற்சி மகத்தான சக்தி வாய்ந்தது. என்ன வேலை இருந்தாலும் நான் உடற்பயிற்சி செஞ்சுடுவேன். நான் எனக்கு சொல்கிறேன், நீங்களாம் செய்கிறீங்களா இல்லையா? இனிமேலாவது செய்யுங்க. செய்யாதவங்க உடற்பயிற்சி கட்டாயம் உடலுக்கு வேண்டும். மனம் அலையக்கூடாது, உடல் சும்மா படுத்துக்கக்கூடாது. உடல் அசையணும், மனம் அசையக்கூடாது. மனம் அசையாமல் இருந்தால் பலம், உடல் அசைந்தால்தான் பலம். அந்த அசைவை எப்படி நுணுக்கமாக வச்சிருக்கிறாங்க மகரிஷி அப்படின்னு பார்த்தா, இந்த சைனாக்காரன் தாய்ச்சியில் வச்சிருக்கிற அத்தனை சூட்சமத்தையும் நம்ம உடற்பயிற்சியில் வச்சிருக்கிறாரு மகரிஷி.
எல்லாமே சுழல் வட்டமாக தான் இருக்கும். உடற்பயிற்சியில் பாருங்கள், அரை சுழல் வட்டம், முழு சுழல் வட்டம், எல்லாமே அப்படித்தான் இருக்கும் பாருங்கள். இந்த தாய்ச்சிலையும் அதே தான் இருக்கும். இந்த உலகம் வந்து சுரண்டுக்கிட்டே இருக்குதா, உருண்டுக்கிட்டே இருக்குதா, அப்போ அது கூட நம்ம உயிர் சக்தி சுழண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அந்த அந்த உடற்பயிற்சியெல்லாம் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் யாராவது உடற்பயிற்சியெல்லாம் எனக்கு தெரியுமையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட செய்யுங்க அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நீங்கள் சுகமாக இருக்கணும். மூணாவது காயகல்ப பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி. வித்து பலமானால் தான் உங்கள் காயம் அழியாமல் இருக்கும். அப்போது அந்த வித்துக்கு என்ன பயிற்சின்னா காயகல்ப பயிற்சி. எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? 3 நிமிஷம் கூட இல்லை. வாழ்க்கையில் 3 நிமிஷம் கூட நம்ம அதுக்குன்னு அர்ப்பணிக்கலைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வித்தை எப்படி தூய்மை பண்ணிக்க போகிறோம்? அப்போது உயிருக்கும் பயிற்சி இருக்குது, உடலுக்கும் பயிற்சி இருக்குது, மனசுக்கும் பயிற்சி இருக்குது. அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு நாம் கண்டுக்கவே வேண்டியதில்லை, அது தானாக இருக்கும். இதுதான் சத்தியம். அதை தான் நமக்கு மகரிஷி ஐயா கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் யாரெல்லாம் செய்யாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் சின்சியராக இன்னையிலேருந்து ஒரு 15 நாளைக்கு விடாமல் செஞ்சு பாருங்கள். அதனுடைய ஆழம் புரியும். நான் ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன். என்னை எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்குன்னா டாக்டர் வந்து சொன்னாங்கன்னா எல்லா குழந்தைங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நான் அங்கே போய் நான் டாக்டர் கிடையாதுன்றவேன். நான் மகரிஷியினுடைய மாணவன், உடற்பயிற்சியை ஒழுங்காக செய்யக்கூடியவன். நீங்களும் நல்லா இருக்கணும்னா உடற்பயிற்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பேன் நான். இப்போ தவறாமல் நம்மளுடைய கடன், இதெல்லாமே நம்மளுடைய கடன், காலை கடன் சரியாக கட்டிட்டோம்னா இயற்கைக்கு அடுத்து நமக்கு மிச்சம் இருக்கிற 23 மணி நேரமும் நாம் சொன்னபடி இருக்கும். இல்லைன்னா அது போகிற போக்கில் நாம் போக வேண்டியதுதான். சரிங்களா? அதனால் மன்ற அன்பர்களுக்கும் இன்னும் வெளியிருந்து வந்த அன்பர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஆரோக்கியத்தை அடைவதற்கு சுருக்கமான வழி இந்த பயிற்சிகள் எல்லாம் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அது கூட சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சில யுக்திகளையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நாம் என்ன நினைக்கிறோன்னா, கடின உழைப்பு, கஷ்டப்பட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணி சம்பாதிச்சுட்டு நோய் வந்தாச்சுன்னா காசு கொடுத்து எங்கேயாவது போய் ஆரோக்கியத்தை காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை உலகம் முழுக்க இருக்குது. உண்டா இல்லையா? அப்படிலாம் வாங்க முடியாது. ஆரோக்கியத்துக்கு காசு கொடுத்தா கிடைக்குமா? கிடைக்காது. இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டேய், உன் நோய் நீ தான்டா தாங்கிக்கணும். அது என்ன பாரமா கொடு, கொஞ்சம் நேரம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னா அப்படி சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆமாம். இன்னும் என்ன அர்த்தம்? உங்கள் வியாதியை யாருனாலையும் போக்க முடியாது. அப்படி போக்குறதுக்கு எங்கே போகணும்? ஒன்று போதை போடணும், இல்லைன்னா விஷம் போடணும். அதுக்கு பேர் வைத்தியமே கிடையாது. பைத்தியம். போதை போட்டால் என்ன சொல்லுவான்? பைத்தியம்தான் சொல்லுவான். அதே மாதிரி தான் உண்மையாக நீங்கள் மாத்திரையை சாப்பிட்றதும் ஒரு பித்து பிடித்த வேலை தான் அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? இப்போ இதை கேட்ட பின்னாடி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்தால் தான் அதை நோயின்னு சொல்கிறோம். சரிதானே? பலவீனம் தானே நோய். இல்லை பல நோயின்னு சொல்ல முடியுமா? பலமாக இருந்த எதுக்கு நோய் வரப்போகுது? பலவீனம் தான் நோய். நம் உடலில் நம் உயிரில் ஏற்படக்கூடிய பலவீனம் தான் நோய். இப்போ அந்த பலவீனத்தை நம் வாழ்வியலை சரி பண்ணிக்கொண்டு அந்த பலவீனத்திலிருந்து ஓவர் கம் ஆகி அது வெளியே வரணுமே தவிர, அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு பாய்சன், ஒரு டாக்ஸிக், ஒரு மருந்து பொருள் வச்சுட்டு அந்த பலவீனத்தை நான் சரி பண்ணிக்குவேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனம், மூடத்தனம். இதை நம்ம விஞ்ஞானபூர்வம்னு சொல்லி நம்ம மண்டையில் ஏற்றி வச்சிருக்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய தவறு, புரியுதா இல்லைங்களா?
இது பேசிக்கு. நம்ம அறிவால் அந்த அறிவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது எவ்வளோ பெரிய தவறுன்னு தெரியுதா இல்லையா? அப்போது எந்த ஒரு நோயையும் மருந்துகளால், அதாவது விஷங்களால் நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கான சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு பாமரத்தனமான சிந்தனைக்கே புரியுது. அப்படின்னா படித்தவங்களுக்கும் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? விஷத்தால் பலவீனத்தை போக்க முடியுமா? முடியாது. எப்படி விஷம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லா மருந்து மேலேயும் கொட்டை எழுதுலேயும் பட்டையாக எழுதியிருக்குது. சில மருந்து மேலே சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் எழுதி வச்சுருப்பாங்க. வார்னிங் ட்ரக்ஸ், ஷெட்யூல் ட்ரக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னு யாருக்கு அது? சாதாரணமானவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. சாதாரணமானவர்கள் என்னென்னா பலமானவர்கள் தான் சாதாரணமானவர்கள், நோய் இல்லாதவர்கள் தான் சாதாரணமானவர்கள். சாதாரணமானவர்களே இதை பயன்படுத்தக்கூடாதுன்னா நோய் வந்தவன் பலவீனமானவன் இதை பயன்படுத்தினா மேலும் பலவீனமாவானா பலமாவானா? பலவீனம் தானே ஆவான். இந்த பலவீனமாகி மூளைக்கு அந்த தகவல் போய் சேராததுனால நமக்கு நோய் போயிருச்சுன்னு ஒரு மாயையை உண்டாக்குது நம்ம உடம்புல. அந்த மாயையெல்லாம் வலி போயிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த நோயும் போகலை, வலியும் போகலை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வியாதி மாத்திரையை சாப்பிட்டு சரியாக போச்சு, சளி கூட சரியாகாது. சளி கூட சரியாகாது மாத்திரையில். அப்படி சளி சரியாச்சுன்னா உங்கள் சிறுநீரக பலவீனம் ஆகிடும். அதாவது நீர் வத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க, சிறுநீரகம் நீர் பொருள், அதில் இருக்கக்கூடிய பலம் கம்மியாகி நீர் வத்தி போய் ஒன்றுக்கு கம்மியாக போகும். இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் சொல்றார், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின். நம்ம திருவள்ளுவர் காலத்தில் என்ன மருந்து பார்த்துருப்போம்? சுக்கு மிளகு திப்பிலி தான் திருவள்ளுவர் காலத்து மருந்து. அந்த மருந்து கூட வேண்டான்னு சொல்றார். நீங்க மிளகு கூட சளிக்கு சாப்பிட்டீர்கள் என்றால் இந்த பலவீனத்தை உண்டு பண்ணும் என்பதை திருவள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப சளி ஏன் வந்துச்சு? சளி நீ சாப்பிட்டது சரியாக செரிமானம் ஆகாததனால் சளி என்ற முதல் நோய் வந்தது. இப்ப முதல் நோயிலேயே நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஆஸ்துமா வராது, சொறி வராது, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வராது, இன்னும் வேற வேற நோய்கள் எல்லாம் வரவே வராது. அப்போ முதல் நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தான் நமக்கு இந்த அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். உடல்ல மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்துருக்கிறான். நீ ஏதாவது தவறு செய்தால் அதை உனக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக சில விளைவுகளை உண்டாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் சாப்பிட்டது செரிமானம் ஆகலைன்னா மூக்கு வழியா ஒழுகுது. இது முதல் அறிவிப்பு. இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே மருந்து தின்னுக்கிட்டே இருந்தா அடுத்தது தொண்டையில கரகராங்குது, நெஞ்சுக்குள்ள சளி கட்டுது. இதுக்கும் நீங்க முட்டாள்தனமான வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நெஞ்சுக்குள்ள சளி நிறைய கட்டிக்கிட்டு இனி ஆஸ்துமா, இனி தீரவே தீராது இந்த வியாதி அப்படின்னு பேர் வச்சிடுறாங்களா இல்லையா? ஆஸ்துமாவுக்கு தீர்வு இருக்கா? சளிக்கே தீர்வு இல்லை, ஆஸ்துமாவுக்கு எது தீர்வு? அப்போ இது எல்லாமே நாம் தவறுதலாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம். நம் முதல் சளியையே ஒழுங்குபடுத்தி இருந்தா அது ஆஸ்துமாவா மாறி இருக்காது. இதுதான் ஒரு விஷயம். அப்போ நம் உடலில் செரிமானமாகாத பொருள் வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு குப்பை, அந்த செரிமானமாகிற பொருள் தான் நமக்கு சக்தியாக கிடைக்கக்கூடியது. மற்றதெல்லாம் குப்பை. அந்த குப்பைகளை மூக்கு வழியாவோ அல்லது வேர்வை வழியாவோ அல்லது யூரின் வழியாவோ அல்லது மலம் வழியாவோ தள்ளிக்கிட்டே வெளியே இருக்கும். இதுதான் நம்ம உடலினுடைய உயிரினுடைய செயல்பாடு. இதை இந்த மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த உயிர் ஓஞ்சு போயிடுது, அந்த உடல் நொந்து போயிடுது. அப்புறம் நமக்கு வேற வேற வியாதியை உண்டாக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த உயிர்ல உடல்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தை எந்த இன்ஸ்ட்ருமெண்டாவது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உலகத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. உங்க சுண்டு விரல்ல வலிச்சா கூட இதை நீங்க சொல்லணும், எனக்கு குத்தி குத்தி வலிக்குதுங்க, விண்ணு விண்ணுன்னு இழுக்குதுங்க அப்படின்னு நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். அல்லது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவனா இருந்தாலும் சரி அவனுக்கும் தெரியும். இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமான்னா தெரியவே தெரியாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதை கண்டே பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு நோய்க்கு பேர் வைக்கிறாங்கன்னா அதுல மிகப்பெரிய பித்தலாட்டம் மறைந்துள்ளது என்பதை உணருங்கள். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். 2009
பன்னி காய்ச்சல்னு ஒன்று வந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? அதாங்க அந்த H1N1. டேமிபிள் மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி அத்தன்டிகேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக வந்தது அப்படிங்கிற ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு டாக்டர் B.M. மெக்டே. இந்த டேமிபிள் மாத்திரை கம்பெனிக்காரன் இந்த மாத்திரையை விற்க முடியல. இதை எப்படியாவது விற்று வியாபாரம் பண்ணி ஆகணும். அதுதான் கம்பெனிக்காரங்க ஒன்று தயார் பண்ணியாச்சுன்னா யாராவது தலையில் கட்டி ஆகணும். இது வியாபார யுக்தி. அப்போ இது எப்படி விற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஒரு H1N1 வைரஸ்ன்னு ஒன்று இருக்கிற மாதிரியும், அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணால் அந்த வைரஸ் எப்படி ரிப்போர்ட் ஆகுங்கிற மாதிரியும், அந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணணுங்கிற மாதிரியும், இது எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் பிடிக்கிறாங்க. அந்த டாக்டருக்கு ஸோ அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த மருந்தை வேகமாக மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணுறாங்க. பாசிட்டிவாக சாப்பிடு, பாசிட்டிவாக சாப்பிடு. இப்போ மருந்து நிரூபணம் ஆயிடுச்சு, மருந்து சேல்ஸ் ஆயிடுச்சு, கம்பெனிக்காரனுக்கு காசு வந்துடுச்சு. அந்த டாக்டர் 2 வருஷத்தில் இதை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அந்த டாக்டர் தான் அது இப்படி தப்பு பண்ணான்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு டாக்டர் தான் உள்ளே போயிருக்காரு. இது மாதிரி பல டாக்டர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. நம்மளை சுற்றினா நம்ம ஊரில் இல்லை, வெளிநாடுகளில் இருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடியும் பல மருத்துவ ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. அதனால் இந்த டெஸ்ட்டில் எனக்கு அந்த நோய் வந்துடுச்சு, அந்த டெஸ்ட்டில் இந்த நோயை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாம் சொல்கிறதெல்லாம் நமக்கு நாமே மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டவர்கள். ஏன்னா நம்ம உணர்வுக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த டெஸ்ட்டும் கிடையாது. உங்கள் பசி, உங்கள் வலி, உங்களை தவிர யாராவது நான் சொல்ல முடியுமா என்ன? எவராலும் முடியாது. அப்போ உங்கள் வலியையும் பசியையுமே கண்டுபிடிக்க முடியாத மெஷினு உனக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது, உனக்கு H1N1 இருக்குதுன்னு சொல்லுது, உனக்கு கொரோனா இருக்குதுன்னு சொல்லுது, உனக்கு இன்னும் அது இருக்குது, A to Z இருக்குதுன்னு சொல்லுது. அது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு மனசில் ஒரு பீதி வருமா, பயம் வருமா, கலக்கம் வருமா? அதெல்லாம் வரலன்னா நோய் வருமா? உங்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் பீதியையும் உண்டு பண்ணால் இல்லாத நோயெல்லாம் வந்துடும். இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த நோயில் உண்மையிலேயே நோய் வந்து செத்தவங்க எத்தனை பேர், பயந்து செத்தவங்க எத்தனை பேர், கணக்கு யார் பார்த்தோம்? அதுக்கு வரும் முன்னாடி காக்கவோன்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷம், அந்த விஷத்தில் செத்தவன் எத்தனை பேர், கணக்கே இல்லை. அப்போது நான் உஷாராக இருக்கணும். அது எப்படியே இருக்கட்டும். நான் எப்படி இருக்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நாம் அவனை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கலாமா வேண்டாமா? அந்த ரகசியம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் இதை நான் அடிக்கோலிட்டு காமிக்கிறேனே தவிர யாரையும் குறை கூறுவதல்ல. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். அது நம்ம வேலை கிடையாது. அவங்கள குறை சொல்றது நம்ம வேலை கிடையாது. நம்மை சரிப்படுத்திக்கிட்டு நம்மளை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி என்ன பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, நமக்கு இறைவன் மிக அற்புதமான உடலை கொடுத்துள்ளான், மிக அற்புதமான உணர்வை கொடுத்துள்ளான். நமக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நம் உணர்வு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா வயிறுல ஒரு உப்புசம், இனிமேல் அளவா சாப்பிடு சொல்லுதா இல்லையா? ஒரு ஆகாத உணவு சாப்பிட்டா வாய்க்கெல்லாம் வக்கனையா தான் இருந்தது, வயிற்றுக்கு போனது வயிறு வலிக்குதா இல்லையா? வாந்தி ஆகுதா இல்லையா? வயிற்றால போகுதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, உங்க வயிற்றுக்கு ரொம்ப அறிவு இருக்குதுன்னு நம்புறீங்களா இல்லையா? உங்க வயிற்றுக்கு மட்டும் கிடையாது, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடிக்கு கூட அறிவு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்ற மாதிரி பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒழுங்கு மாறாம அவ்வளவு துல்லியமாக வேலை செய்து கொண்டிருப்பது நம்மளுடைய உயிர் சக்தி.
நம்ம தலையில் இருக்கிற முடி மாதிரி யாருக்காவது இந்த இமை முடி வளர்ந்துருந்ததுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தீங்களா? இந்த இமையில் இருக்கிற முடி 7 mm இருந்து 8 mm வரைக்கும் இருக்கும். ஒரு சமயம் தலைமுடி ஜடாமுடி மாதிரி வளர்ந்த மாதிரி இப்படி வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்படி தூக்கி போட்டு ஹலோ சொல்லுவீங்க, வாழ்க வளமுடன் சொல்லுவீங்களா இல்லையா? யாராவது அப்படி சொல்கிறீங்களா? உலகத்தில் யாராவது அப்படி இருக்காங்களா? இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஒரு முடி செல்கள் கூட தவறுதலாக இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நம் உடலில் எப்படி தவறு நடக்கும்? கட்டி வந்துருச்சு, கட்டி ஏன் வந்துச்சுன்னு தானே பார்க்கணும். என் அறிவுக்கு எட்டலைன்னா வெட்டி அடிச்சிருந்தா? ஆசான் பஸ்லூர் ரஹ்மான் சொல்லுவார், நீ கத்தி எடுக்கிறேன்னா புத்தி கெட்டு போச்சுடான்னு சொல்லுவார். புரியுது தானே? புத்தி கெட்டவன் தான் கத்தி எடுப்பான்னு சொல்லுவார். இது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்போ அந்த கட்டி கூட ஏன் வந்ததுன்னு அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். நான் செய்த தவறு. ஐயா வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், செயல் விளைவு தத்துவம். எந்த செயல் செய்தாலும் அதற்கு விளைவு நிச்சயம். மாற்ற முடியுமா? அப்போ நாம் செய்யும் செயலில் கவனம் இருக்கணும். அப்போ அந்த செய்யும் செயலில் கவனமா இருக்கிறத பற்றி தான் நான் இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாம் என்ன செயல் செய்கிறோம்? மனதளவில், முதல்ல மனதளவில் நாம் எப்போவும் தூய்மையானவர்களாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். எப்படி தூய்மையானவராக இருக்கிறோம்? நம்ம வீட்டில் அம்மா மட்டும் வேலை செய்கிறாங்க, அப்பா ஜாலியாக உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. பம்ப் ஆஃப் பண்ணு, அதான் அவளே ஆஃப் பண்ணிக்குவா விடு. மேலே ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதை அவளே பார்த்துக்குவா விடு. அப்படின்னா அவன் நல்ல அப்பனா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும்ல. இதெல்லாம் என் வேலை, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சரியாக செஞ்சிட்டு இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்? இல்லை இல்லை அதெல்லாம் அவளே பார்க்கட்டும் அப்படிங்கிற சொல்கிற குடும்பம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவர்களில் சிலரை நாம் பார்க்க முடியுதா இல்லையா? அப்படி இல்லாமல் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தில் என்னுடைய வேலை என்ன, இதை நான் புறக்கணிக்காமல் மிக சரியாக செய்தேன் என்றால் மற்றவங்க மேலே நான் அக்கறையோடு இருக்கிறேன் என்ற அர்த்தமா இல்லையா? இல்லை இல்லை எல்லாமே அவங்களே பண்ணிட்டோன்னா என்ன அக்கறை இருக்கு உங்களுக்கு மற்றவங்க மேலே? இது சுயநலத்திலும் மிக மோசமான சுயநலம் இல்லையா? இப்போ எப்படி மனசு எப்படி சமாதானப்படும், சந்தோஷப்படும்? மனசுல ஒரு மோசமான குறுக்கு புத்தி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இதே புத்தி தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். அப்போ நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வது, நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம், உதவி, எத்தனை பேர் செய்கிறோம்? எல்லாரும் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். அதை செய்யும்போது அதுல ஒரு கடமை உணர்வு, அதுல ஒரு பற்று, அதுல ஒரு பாசம், அது காலகாலமா ஆகும்போது கருணையும் சேர்ந்து வந்துடும். இது தானா வரும். இதெல்லாம் என்னோட வேலை தான். எங்க பெரியவங்களை பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை தான். என் கூட பிறந்தவங்களை பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை தான். என் பிள்ளையை பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை தான். என்னோட சொந்தக்காரங்களை பார்த்துக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சா அது கூட என்னோட வேலை தான். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பாசம், பற்று, பரிவு இருக்குதுன்னா, இப்போ இந்த இடத்துல மனசுல ஏதாவது குரூரம் வருமா, கோபம் வருமா, பயம் வருமா? என்ன இருந்தாலும் எங்க பெரியப்பா இருக்கார் பார்த்துக்குவார், என்ன இருந்தாலும் எங்க மச்சா இருக்கார் பார்த்துக்குவோம், மாமா இருக்கான் பார்த்துக்குவோம், எங்க அம்மா பார்த்துக்குவோம், எங்க அப்பா பார்த்துக்குவோம். அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கா இல்லையா? யாருக்கு இல்லை? அப்படின்னா நீங்கள்லாம் அவங்கள நம்பலன்னு அர்த்தம். அவங்களும் உங்க மேல எதையும் காட்டலன்னு அர்த்தம். இது நம்ம கலாச்சாரமே கிடையாது. நம்ம கலாச்சாரம் இது மாதிரி தானே இருந்தது. இதுதானே உண்மை. இப்படி இருக்கும் வீட்டில்
சாதாரணமாக யாருக்கும் மனநிலை பாதிக்கப்படுவதில்லை. சாதாரணமாக யாருடைய மனதிலும் குற்றம், குறைகள், கொடூரங்கள் நடப்பதில்லை. அப்படி நடக்காத பட்சத்தில் நோய் என்ற ஒன்று தோன்றுவதே இல்லை. இது நான் சொல்லல, பெரிய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆல் டிசீஸ் பிகாஸ் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வக்கரங்கள் தான், உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கேடுகள் தான், குணக்கேடுகள் தான் உன் நோய்க்கு ஆதாரம். இப்ப சொல்றாரு நம்ம சாமிஜி, என்ன சொல்றாரு? எல்லாரையும் நம்ம மாதிரி மதிங்க, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிக்கணும், எல்லாரையும் வாழ்த்துங்க. நமக்கு எதிரியாக நினைப்பவனையும் வாழ்த்துங்கன்னு சொல்றார். நீங்க அன்பா, பண்பா, பாசமா இருந்தா நமக்குன்னு ஒரு எதிரி இருப்பானா? இருக்கவே மாட்டான். அவனையும் வாழ்த்துங்கிறார். அப்போ இயல்புலேயே மனம் உருகிடுமா இல்லையா? மனம் கனிஞ்சிடுமா இல்லையா? அந்த இடத்துல மனம் இறுக்கமாகல, மனசுல ஷார்ட் சர்க்கியூட் இல்லைன்னா, அங்க முடிச்சு விழுகலைன்னா நோயே கிடையாது. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்ப நீங்க மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி மற்றவங்களுக்காக உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்களுக்காக வாழவில்லை, உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்கிறீர்கள், உங்களுடைய சுற்றம் சூழலுக்காக வாழ்கிறீர்கள். அப்படின்னா உங்களுடைய உயிர் அதற்கு தகுந்தாற்போல் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் அது திட்டமிடும். இது இயற்கை. நம்ம பெரியவங்க சொல்றது கேள்விப்பட்டிருப்போம், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கு நிம்மதியா இருக்குமாப்பா அப்படிமா. அப்புறம் என் பேரனை பார்த்துட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணுமா. ஏன்னா இதெல்லாம் தான் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஒரு வேலை இல்லையா, ரிட்டையர்ட் ஆயிட்டேன், என் பையன் அமெரிக்கா போயிட்டான், புள்ள நியூசிலாந்து போயிட்டான், வீட்டுக்காரி அவ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறான், எனக்கு எந்த வேலையும் இல்லை, நீ அடுத்தது நேரம் ஏன் முப்பாட்ட பாட்டனை போய் மேலே போய் பார்க்க போறேன் அப்படின்னா இவன் 58 வயசுக்கு மேலே இருப்பாங்கறியா? அவனுக்கு இருக்கிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது இல்லையா? அவனுக்கு எந்த வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். புரியுதா இல்லைங்களா? அப்போ நீங்க பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ மனசுல ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொண்டால்தான் நீங்க இன்னும் வாழ தகுதியானவர்கள். இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால், ஜப்பான்ல யோக்கோஹாமா மாகாணத்துல ரொம்ப சின்ன ஊர் தான் அது. 125 ஆண்டுங்கிறது கேஷுவலா அங்க எல்லாரும் வாழ்றாங்க. நிறைய பேர் 100 தாண்டி தான் வாழ்றாங்க. எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, கொத்து கொத்தா அவங்கவுங்க குடும்பத்துல கொத்து கொத்தா இருக்காங்க. 120 வயசுக்கு மேல தோட்டத்துக்கு போறாங்க. வழியில பார்க்கும்போது யாராவது வந்தா கூட, தெரிஞ்சாலும் தெரியலன்னா கூட, குட் பை, நான் அப்புறம் உங்க கூட பேசுறேன், நான் இப்ப வேகமா தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் எங்க பேத்திக்கு பேரனுக்கு எல்லாம் நல்ல கனிகள் கொண்டு வந்து கொடுக்கணும், அது நானே கொண்டு வந்து கொடுக்கணும், அது எனக்கு தான் தெரியும் அது எந்த காய் எந்த பழம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. சின்ன பையன் 81 வயசு, சின்ன பையன் 81 வயசு, பர்த்டே கொண்டாடுறான் அப்படிங்கிறான். அப்ப எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரியுதா இல்லையா? இப்ப நம்ம குடும்பத்துல அமெரிக்காக்காரனை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு கேட்டட் கம்யூனிட்டிங்கிற பேர்ல அந்யோன்யம்னா என்ன அண்ணாந்து பாக்குற மாதிரி ஆயிப்போச்சா இல்லையா? கேட்டட் கம்யூனிட்டினா பக்கத்து வீட்டுல செத்து போயிருந்தாலும் கூட நமக்கு தெரியக்கூடாது, அவன் கூட்டிட்டு போயிடுவான், இவனும் கூட்டிட்டு போயிடுவான். அப்படியே இருந்தோம் நம்ம எல்லாம் இல்ல. ஒரு ஊர்ல ஒரு இடம் விளைஞ்சுன்னா மொத்த குடும்பம் அங்க இருக்கும். அந்த வீட்டுல சமையல் நடக்காது, ஏதோ ஒரு வீட்டுல தான் சமையல் நடக்கும். அப்படி இருந்தது. இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, வெளிநாட்டு மோகம். அன்பே இல்லாதவன், பாசனை என்னன்னே தெரியாதவன், கருணைன்னு என்னன்னே புரியாதவன், அவனுடைய மோகம் இங்க நம்ம நாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கால் ஊன ஆரம்பிச்சிருச்சு.
அதனால அவனுக்கு வந்த எல்லா வியாதியும் நம்ம நாட்டிலையும் இருக்குது. எய்ட்ஸ் ஆகட்டும், எஸ்எல்இ ஆகட்டும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், சோரியாசிஸ் ஆகட்டும், என்ன கன்றாவி நோயெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ எல்லா கன்றாவி நோயும் நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ தலைவிரிச்சு ஆடுதுன்னா காரணம் சர்க்கரையிலிருந்து தைராய்டிலிருந்து நெஞ்சு வலி வரைக்கும் என்ன காரணம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் காரணமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே விஞ்ஞானிகள் சொன்ன உண்மை என்னன்னா, எல்லா நோய்க்கும் உன் மனம்தான் காரணம். ஏன்னா நோய்கள் ஆரம்பமாகுவதே உன்னுடைய மனசில் தான். நீங்க கேளுங்க வேணா, என்னப்பா கொஞ்சம் டல்லா இருக்கிறிய அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான்? மனசு கொஞ்சம் சரியில்லைங்க. இன்னைக்கு டல்லா இருப்பான், நாளைக்கு இயலாமை போயிடும். அப்ப இயலாமை போறதுக்கு, இயலாமைக்கு காரணம் மனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா? இந்த மனசை பத்தி அதிகமா பேசுறது அக்குபஞ்சருக்கு அடுத்து ஹோமியோபதி தான். ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லுவாரு, ஹோமியோபதி எதிர்காலத்தினுடைய ஒரு நல்ல மருத்துவமாக அமையலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை விட அக்குபஞ்சர் மேன்மையான மருத்துவமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ இந்த அக்குபஞ்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மனசை நியூட்ரலுக்கு கொண்டு வரும். கடுமையான கோபத்தோட வருவான். இன்னைக்கு போய் நம்மளால சக்கரை 500 வந்துருச்சு என்னன்னு கேட்காம விடுறது இல்லை அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கடக்கடான்னு வருவார். நம்ம கிட்ட கடுப்பா வருவார். கூட வர்றவர் சொல்வார், உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலான்ட்டு தாங்க அவர் வந்தார். என்னங்க அப்படி காமாயிட்டாருங்க அப்படிம்பாரு. இங்க வந்தது கையை கொடுத்துட்டு 500 தான் இருக்குதுங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா, எனக்கு 500 தான் இருக்குதான்னு கேட்குறீங்க? ஆமா 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டீங்களா? நல்லா போச்சா? இல்லை நல்லா போகிறேன். அப்போ என்ன ஆச்சு? மாத்திரை சாப்பிட்டதுனாலங்க காலெல்லாம் அங்கே பாருங்க புண்ணாயிடுச்சுங்க, காலில் உணர்வே தெரிய மாட்டேங்குதுங்க. சரி, இப்போ என்ன ஆயிருக்குது? இப்போ அந்த சேர்த்தி வச்ச அழுக்கு மூட்டையெல்லாம் ஒன்று வழியாக வெளியே போகுதா? ஆமாங்க போகுதுங்க. அப்போ அது ஒன்று வழியாக வெளியே போகணும்னா ரத்தத்துக்கு வராமல் எப்படி ஒன்று வழியாக வெளியே போகுங்க? அவர்கிட்டே கேள்வி கேட்குறேன். ஆமாங்க ஆமாங்க, ரத்தத்து வெளியே வந்து தான் நீங்கள் ஒன்று வழியாக வெளியே போகணுங்க அப்படிங்கிறார் அவர். அப்போ பிடிச்சி பார்த்தா ரத்தத்தில் 500 தான் இருக்குதுங்களா, 800 இருக்கணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓ அப்படிங்களா, சரிங்க. இப்போ அவர் கோவம் வருமா? எவ்வளோ அற்புதமான விஷயம். துரிய தவத்துக்கு ஆக்னை தவம் முடிச்சுட்டு துரிய தவத்துக்கு உங்களுக்கு தீச்சி கொடுக்குறாங்க. தீச்சி கொடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு மகரிஷி கேட்கிறாரு. ஐயா எதுவுமே இல்லை, எனக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்றேன், உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேங்கிறேன். உண்டா இல்லையா? துரியத்தவன் கொடுத்ததுமே எனக்கு எது வேண்டாம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேங்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்? எல்லாமே எனக்கு பாரம், உங்களோட வழிகாட்டுதல் மட்டும்தான் எனக்கு வேணும். எவ்வளவு உயர்ந்த விஷயம் தியானம் அப்படிங்கிறது அந்த துரியத்தவம். அப்போ மனசுல நீங்க எந்த அப்பழுக்கு இல்லைன்னா உங்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சமம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், நீங்க அன்பர்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நோய் வராது. அதுக்காக சாவே வராதுன்னு சொல்லக்கூடாது, அது வரும். பிறந்தால் இறப்பு நிச்சயம். இறக்கும்போது ஏதாவது ஒரு சாக்காடு, அதுதான் நம்ம நோயின் பேர் வைக்கிறோம். ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணியாச்சுன்னா அழிவு நிச்சயம், அது இயல்பு, இயற்கை. அது ஒரு காலகட்டத்தில் இறப்பாகணும். ஆனா இன்னொருத்தர் கையால் நாம் சாவை அடையக்கூடாது. தெரிஞ்சே விஷம் சாப்பிட்டு சாவப்படாது. சார் தெரிஞ்சே விஷம் சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டா ஆமா. இப்போ நீங்க வலிக்குதுன்னு ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, அந்த மருந்து என்ன பண்ணுன்னு நீங்க தெரியும். உங்க மூளைக்கு போற கம்யூனிகேஷனை வெட்டிருச்சு, உங்களுக்கு வலி தெரியவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, அதே மருந்து 1 வாரம் சாப்பிட்றீங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தெரியாம உங்க ஹார்ட் நின்று போயிடும். பரவாயில்லையா? நின்று என்ன ஆகும்?
நீங்கள் ஒரு 60 வருஷத்துக்கு பின்னாடி மயானத்துக்கு போக வேண்டியவங்க முன்னாடியே போயிடுவீங்க. இது கூடாது தானே. இதுக்கு நமக்கு அறிவு கொடுத்துருக்கான்ல ஆண்டவன். வலின்னா என்ன, இருமல்னா என்ன, தும்மல்னா என்ன, ஆண்டவன் அறிவு கொடுத்துருக்கானா இல்லையா? நம்ம முன்னோர்கள் ரொம்ப அறிவாளிங்க. தும்மல்னா ஒரு தும்மல் தும்மனா அதிராஜ் சொன்னான், அதுவே அடுத்த தும்மல் தும்மனா ஆயுஷ் 100 சொன்னான். 2 தும்மல் தும்ம உனக்கு தகுதி இருந்தால் நீ 100 ஆயுள் வாழ தகுதியானவன்டான்னு சொன்னான். ஏன்? தும்முனாதான் சளி வெளியே வரும். இன்னைக்கு தும்முனா கொரோனா வந்துருச்சுன்னு கொண்டு போய் சேர்த்து வரும். அதனால தும்முறது கூட முடிச்சுக்கிட்டு தும்ம வேண்டி இருக்குது. அதனால தவறுதலான ஒரு விஞ்ஞானத்தை நம்மிடத்தில் திணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உஷாராக இருக்கணுங்கிறது தான் உண்மை. நம் உடலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது. அந்த அறிவியலை நாம் ஆராய்ச்சியால் நாம் கண்டறிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் இருமல் சளியை வெளியேற்றுறதுக்கு தான் வருதுன்னு நினைச்சா, இருமல் வந்துருச்சு உனக்கு டிபி வந்துருச்சுன்னு எவனா சொல்லுவானா? இருமல் வந்தா தண்டா சளி வரும் போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு தைரியமா இருக்கு. டிபி வந்துருச்சுங்களா அப்படிங்களா அப்படின்னா பாட சீக்கிரம் தான். வார்த்தையே கொள்ளுதா இல்லையா? அதனால தெளிவடைய வேண்டிய ஒரு விஷயம் நமக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நாம மறந்துடாம இருக்கணும். அப்போ மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா திடம் வந்துடும், பயம் போயிடும். பயம்தான் கொல்லும், திடம்தான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தெரியும். சரி, நம்பிக்கிட்டே விஷத்தை சாப்பிட்டா அப்பவும் ஆபத்து தான். புத்தர் பெரிய மகான், அவரை விட ஞானத்தில் உயர்ந்தவர் ஒருத்தர் இல்லைன்னு உலகமே போற்றுறது. எப்படி செத்தாரு அப்படின்னா, ஒரு விவசாயி கொடுத்த காளான் விஷமாக இருந்ததால் இறந்ததா வரலாறு சொல்லுது. எப்படியும் அவர் இறக்கத்த போறாரு ஒரு காலத்துல. பட் இருந்தாலும் அந்த விவசாயி கொடுத்த காளானால இறக்கக்கூடாதுங்கிறது நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குதா இல்லையா? அப்ப அந்த விஷ காளான் கூடாது தானே? ஆமா. அது மாதிரி நீங்கள் புத்தராக இருந்தாலும் கூட உண்ணும் உணவில் நாம் சிறிது கவனம் வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, நாம் உண்ணும் உணவு எளிதில் செரிமானமாக வேண்டும். அது நம்மை செரித்து விடக்கூடாது, நாம் அதை செரிக்கணும். இப்ப பால் சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு 72 மணி நேரம் ஆகுதுங்குது அப்படின்னு கொட்டை வகைகள். இதுதான் நம்மளுடைய உணவு. இதுல பழம் நீ இழந்த பலத்தை அடைவதற்காகவே இறைவன் படைக்கப்பட்ட சீசனல் ஃப்ரூட். அந்தந்த பக்குவத்தில் அந்தந்த பருவத்தில் நமக்கு பழங்கள் வருகிறது அல்லவா? இப்ப எப்படி மாம்பழம் இப்பதான் சீசன் முடிஞ்சது. அந்த மாம்பழம் நமக்கு என்ன தேவையோ அந்த இழந்த பழத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த மாம்பழம். சில நேரத்தில் வேற ஒரு பழம் வருது, அந்த பழம் அந்த சமயத்தில் தேவை. இப்ப நுங்கு வெயில் காலத்தில் வருகிறது, அப்போ அந்த அந்த உணவு அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்போ இந்த பழம் முதல் தரமான உணவில் கொண்டு வர்றாங்க. அடுத்தது பச்சை காய்கறிகள். இந்த பழத்தில் உள்ள விஞ்ஞானபூர்வமான சில விளக்கங்கள் வேணும்னா, இந்த பழம் உடனடியாக மூளைக்கு சென்று மூளையில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் ஊக்குவித்து, அதாவது சர்க்கரையினுடைய கான்சன்ட்ரேட்டட் சர்க்கரை ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையா மூளைக்கு போயிட்டு மூளையை உடனடியாக பலமேற்றுகிறது. அது ரொம்ப ஷார்ப்பா மூளையை வேலை செய்ய வைக்குது. பழம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்களா, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க, ரொம்ப நல்ல சிந்தனையாளர்களா இருப்பீங்க. பழம் சாப்பிட்டா உங்க மெமரி கூடும். அப்ப அதை சாப்பிடணுமா வேண்டாமா? கட்டாயம் சாப்பிடணும். பழம் சாப்பிட்டு யாருக்காவது நோய் வந்துருச்சுன்னு சொல்ல வர்றீங்களா? யாருக்காவது வருமா நோய்? வராது. அதுல கேட்டகரி இருக்கு. பழத்துல என்ன கேட்டகரி அப்படின்னா, புளிஞ்சா ஜூஸ் வர்றது தான் முதல் தரமான பழங்கள். புளிஞ்சா என்ன ஜூஸ் வரும்? ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, அன்னாச்சி, பப்பாளி, தர்பூஸ், இதெல்லாம் நம்ம பழம் தானே. இதெல்லாம் சாப்பிடலாம்ல, நிறைய சாப்பிடும். உன்னுடைய காலை உணவில் பாதியாக இருக்கட்டும் பழங்கள், மீதி
சாதமாக இருக்கட்டும். மதியமும் இரவும் உன்னுடைய உணவில் பாதி வெஜிடபிள் சாலட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, காய்கறியை பச்சையாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வெஜிடபிள் சாலட்ஸு. பச்சையை எப்படி, வெண்டைக்காய் எப்படி சாப்பிடுவோம், வெள்ளரிக்காய் எப்படி சாப்பிடுவோம், நெல்லிக்காய் எப்படி சாப்பிடுவோம், நல்லா வேக வச்சு சாப்பிடுவோமா, பச்சையாக சாப்பிடலாமா? அந்த மாதிரி எந்தெந்த காய்களை பச்சையாக சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். ஏன் பச்சையாக சாப்பிடணும் அப்படின்னா, இந்த பச்சையம் அப்படிங்கிற குளோரோஃபில் நம்ம குடலுக்குள்ளே போச்சுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா, இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்ட செல்களை ஆற்றக்கூடியதில் முதல் தரமான பங்கு வகிக்கிறது இந்த பச்சை காய்கறிகள். இப்போ நாம் அடிபட்டா அந்த இடத்துல வீங்கிச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஆகிறத தான் நோயின்னு சொல்கிறோம். அது உள்ளே இருக்கக்கூடிய குடல் செல்களில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தால் நமக்கு தெரியாது, ஆனால் அது நொந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் காய்கறிகளை சாப்பிடும்போது இந்த பச்சையம்ங்கிற அந்த குளோரோஃபில் அங்கே போய் கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த புண்களை ஆற்றிவிடும். அப்போது உங்கள் செல்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேகமாக அது செயல்படுது. அதுக்கு அடுத்தது கீரைகளை மட்டும் அவிச்சு சாப்பிடலாம். அதாவது நாமெல்லாம் எப்படி சாப்பிட்றோம்னா, கீரையை தண்ணியை ஊற்றி அவிக்கிறதுக்கு பதிலாக எண்ணெயை ஊற்றி வதக்கி உண்டில் ஆக்கி அது இத்தினூண்டு ஆக்கி அது என்ன கீரைன்னு கேட்குற மாதிரி பண்ணி சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் கீரையை நிறைய தண்ணி ஊற்றி அது தண்ணிக்குள்ளே வேகலாம். இல்லைன்னா ஸ்டீம், அது புட்டெல்லாம் வேவிக்கிறீங்களா, அது மாதிரி ஸ்டீம் பாத் பண்ணி கீரையை சாப்பிட்லாம். அடுத்தது எண்ணெய் வித்துக்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது நட்ஸுன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் நட்ஸு, நிலக்கடலை அப்படியே சாப்பிடக்கூடாது. நிலக்கடலையை ஊற வைக்கணும். ஊற வச்சா அதில் இருக்கிற மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷம் போயிடும். ஒரு 9 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த விஷம் போயிடும். அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது ஈஸியாக செரிமானம் ஆகிடும். சிலருக்கு பச்சை நிலக்கடலை சாப்பிட்டா பித்தம் வந்துடும். அதுக்காக ஊற வச்சு சாப்பிட்டா அந்த பித்தம் வராது, எளிதில் செரிமானம் ஆகிடும். கேஷ்யூநட்டு கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணியில் போட்டுட்டு எடுத்து 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா எளிதில் செரிமானம் ஆகும். ஏன்னா கேஷ்யூநட்டெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லைப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாங்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். தேங்காய் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நட்டு. தேங்காய் மிக அற்புதமான உணவு. நமக்கு அது புலப்படாததுனால அதை பயன்படுத்துறதே இல்லை. தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும், தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும், தேங்காய் சாப்பிட்டா அது வந்துடும் இது வந்துடும் உலகம் முழுக்க ஒரு பொய்யை அவுத்து விட்டுருக்குறாங்க. ஏன்னா அதனால் பலனடைகிறவங்க அப்படியெல்லாம் பொய் சொன்னாதான் நாம் தேங்காயை சும்மா கொடுப்போம். அவன் வாங்கிட்டு போய் ஜோராக பயன்படுத்திக்குவான். இந்த தேங்காயை அவன் எங்கே பயன்படுத்துகிறான்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல அமெரிக்காவில் இந்த மருந்து நிறைய சாப்பிட்றதுனால வருஷம் 1,15,000 பேர்த்துக்கு மூளை நோய் வந்துடுது. அதாவது டிமினிஷியா அல்லது அல்ஜிமரல் டிசீஸ்ங்கிற மறதி நோய் வந்துடுது. காலையில் எந்திரிச்சு அவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள்லாம் யாரும் இங்கே எதுக்கு வந்தீங்கம்மா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் மறதி நோய். இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னா, இது ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சா அதுக்கு வைத்தியமே இல்லைன்னு உங்களுக்கே புரியும். இது மருந்து சாப்பிட்டு உடல் செல்லெல்லாம் செத்து மூளை செல்லும் செத்து போனதுக்குனால தான் இந்த மறதி நோய் வருது. இப்போ சொல்லுங்க, அதுக்கு நீ மருந்து இருக்கா? மருந்து இல்லை. அப்போ அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டால் மருந்து கிடையாது, உணவு தான். என்ன உணவு? தேங்காய் தான் நல்ல உணவு. தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் புண்ணாக்கு கூட கொடுக்கலாம் அவனுக்கு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போது தேங்காயினுடைய மகத்துவம் மூளை செல்களையே ஒழுங்குபடுத்தும். அப்படின்னா உங்கள் உடல் செல்களை ஒழுங்குபடுத்துமா படுத்தாதா? இப்போ நம்மளாம் தேங்காய் சாப்பிட்றதே இல்லை. ஆனால் அந்த தேங்காய்க்கு இன்னொரு மகத்துவம் இருக்குது, இளமையை தக்க வைத்துக் கொள்ளும். அப்படி நீங்கள் காய்கல்பம் பண்ணிட்டு நீங்கள் தேங்காயும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இளமை நன்றாக தக்க வைத்துக் கொள்ளும். நம்மெல்லாம் வயசான ஆளா சீக்கிரமா கெழுட்டு தட்டி பழுத்த பழமா ஆகணும்னு ஆசைப்படுறோமா? யாராவது இருக்கிற வரைக்கும் சுறுசுறுப்பா நல்ல ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம உணவில் நிச்சயமாக தேங்காய் இருக்கணும். ஆனா எப்படி சாப்பிடுறதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம சிலோன்காரனை கொஞ்சம் ஒரு பார்வை பார்த்தோம்னா நமக்கு புரியும். சிலோன்காரன் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் தேங்காய் பாலை நல்லா தண்ணி மாதிரி சொதிங்கிற பேரில் சேர்த்தாம சாப்பிடவே மாட்டான். அப்போ நாமளும் என்ன பண்ணலாம்? தேங்காயை பால் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு டிஃபன் கேரியரில் மூடி வச்சுட்டோம்னா தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்தி காம்போட இதெல்லாம் கழுவி போடணும். நல்லா இந்த சோடா உப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு, பச்சை காய்கறியெல்லாம் வாங்கினா சோடா உப்பு சுடுதண்ணி
கட்டாயமாக போட்டு கழுவணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் அவங்க மருந்து அடிச்சிருந்தா நம்மளை அது பாதிச்சிடக்கூடாது. திராட்சை கூட வாங்கினா என்ன பண்ணணும்னா நல்ல சோடா உப்பு தெரியும் இல்லையா, பேக்கிங் சோடா. ஆமாம், பேக்கிங் சோடாவும் சுடுதண்ணி எப்படி இருக்கணும், நல்ல தொட்ட சுடணும், ஒரு 60 டிகிரி லெவலுக்கு இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய விஷம் சீக்கிரம் முறிஞ்சு அழுக்கெல்லாம் கிளீன் ஆகி அதை திராட்சை பன்னீர் வாசம் அடிக்கும், காய்கறிகள் இருக்கக்கூடிய விஷங்கள் போயிடும். அப்போ தான் நீங்கள் அந்த பச்சை மிளகாயத்தை எடுத்து காம்போட 2 கட் பண்ணி இந்த பாலுக்குள்ளே போட்டிங்கன்னா அருமையான சுவையான மோர். இது காலையில் 6 மணிக்கு தயார் பண்ணால் 8 மணிக்கே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். சாயந்தரம் திரும்ப ஒரு 4 மணிக்கு தயார் பண்ணால் ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிடலாம். இதை நீங்கள் அன்றாட உணவில் நிச்சயமாக இன்னிலிருந்து பயன்படுத்தணும்னு சொல்லி நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சும்மா அப்படியே எழுதி வச்சுட்டு மூடி வச்சுட்டு என்னத்தை எழுதி வச்சேன்னு தெரியாமல் போகக்கூடாது. புரியுதா? இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நாம் செயல் வீரர்களாக இருக்க வேண்டும். என்ன புரிஞ்சிருச்சோ அதை அன்னைக்கே செயல்படுத்த தயாராக இருக்க வேண்டும். சரியா? அப்போ காலையில பழத்தோட சாப்பாடு, மதியமும் சாயந்தரமும் வெஜிடபிள் சாலட்ஸோட சாப்பாடு, இடையில தேவைப்பட்டா நட்ஸு இல்லை மிளகு, சுக்கு மிளகு காப்பி, இல்லைன்னா இஞ்சி காப்பி பனவெல்லத்தோட கரும்பு சர்க்கரையோட இது மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் மிக சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனத்தை சார்ந்த ஒரு பெரிய டாக்டர் கோலின் கேம்பல் அப்படிங்கிறவர் தி சைனா ஸ்டடிங்கிற புக்கில் இந்த விஷயத்தை எழுதியிருக்காரு. இதை நிரூபித்து உலகுக்கு பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டால் முன்னாள் அமெரிக்காவினுடைய அதிபர் பில் கிளின்டன். அவருக்கு 2003 பைபாஸ் பண்ணி 2004 ஸ்டண்ட் வச்சு 2005 திரும்பவும் அவர் ரொம்ப சிரமப்பட்டு அப்போவும் திரும்பவும் வைத்தியம் பண்ணியும் ஒன்றும் சரியாகாமல் அவர் இந்த உணவை மட்டும் ஃபாலோ பண்ணி அவருக்கு இருந்த ஸ்டண்ட் எடுத்து விட்டாங்க. பைபாஸ் சர்ஜரினால அதுக்காக கொடுத்த மருந்துகள் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுகமாயிட்டார், ஆரோக்கியத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்போது அந்த உணவு தான் மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லி 14,000 ஸ்கூலில் அமெரிக்காவில் அவராக வீடியோ கான்ஃபரன்ஸில் வகுப்பு எடுத்தார். இவ்வளவு நல்லது பண்ணிருந்தா வச்சுருப்பாங்களா? மருந்து கம்பெனிக்காரங்க வச்சுருப்பாங்களா? கூட்டு கணிச்சிட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் அவர் எங்கே வந்து சொல்லியிருக்கார், அவரோட வளரு. இதை நாமளும் நம்ம உணவில் பயன்படுத்தணும். இதெல்லாம் நம்ம இயற்கை மருத்துவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம்தான். இது ஏதாவது புதுசு இருக்கா நான் சொன்னதில்? தேங்காய் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம், ஏன்னா ஈஸியாக சாப்பிட தெரியாத. இப்போ அதையே பாலாக சாப்பிட்றோம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தது தான். சாப்பிடக்கூடாதது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2 விஷயந்தான் சாப்பிடக்கூடாதது. ஒன்று விலங்கின பால், இன்னொன்று மாவு தான் நோவு, பால் தான் நம்ம ஊற்றுற கடைசி அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஏன் சார் உங்களுக்கு அவ்வளோ கடுப்பு பால் பார்த்தா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பால் இயற்கையிலேயே அது எளிதில் செரிமானமாகாதது. அதில் ஒரு ஜவ்வு பொருள் இருக்குது, கேசின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது கேன்சர் வரைக்கும் நோயை உண்டு பண்ணக்கூடிய பலம் இருக்குது. அதில் எளிதில் செரிமானம் ஆகலைனாலே நோயை உண்டாக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்போது இந்த பாலை அனலைஸ் பண்ணி பார்த்தா சாதாரண சளியிலிருந்து தைராய்டு, பிபி, சர்க்கரை, சொறி, ஏன் கேன்சர் வரைக்கும், வேரிகோஸ் வெயின் வரைக்கும் நோய் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் அதைய பயன்படுத்தலாமா? இன்னும் நிறைய பேர் பால் பயன்படுத்துவீங்கன்னு நான் நம்பி பயன்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. இன்னையிலிருந்து இந்த விளக்கத்தை அடைந்த பின் நம் பழக்கத்திலிருந்து நாம் வெளியேறணும். விளக்கத்தையும் விட முடியாது, பழக்கத்தையும் விட முடியாது. தத்தளிக்கலாமா?
தத்தளிக்க கூடாது. விளக்கத்தை அடைந்ததுமே பழக்கத்தை தூக்கி போட்டுறணும். பழக்கத்திலிருந்து விளக்கத்தை அடைந்தவன் தான் ஞானின்னாரு வேதாத்திரி மகரிஷி ஐயா. உண்டா இல்லையா? அப்போ நாமெல்லாம் ஞான வழியில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஒன்று நல்லதுன்னு தெரிஞ்சாச்சுன்னா கெட்டதை தூக்கி போட்டுட்டு நல்லது நல்ல கனமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதனால நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு எல்லாம் தள்ளி போடக்கூடாது. ரைட்? சரி. அப்போ அடுத்தது மாவு. மாவுன்னா என்ன? எந்த ஒரு தானியமும் முழுசாக இருக்கிற வரைக்கும் அது உயிருள்ள தானியம். இப்போ ராகி இருக்குது, கொண்டு போய் போட்டிங்கன்னா 25 வருஷம் கழிச்சு கூட கொண்டு போய் போட்டால் முளைக்கும். அதுதான் ராகியினுடைய குணம். இருக்கிறதுலேயே கெட்டியான தானியம் ராகி. அந்த கெட்டியான தானியத்தையே நீங்கள் நசுக்குனீங்கன்னா அன்னைக்கே அதை பயன்படுத்தணும். நாளைக்கு பயன்படுத்தினா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம கிராமத்தில் நம்ம பெரியவங்கெல்லாம் இது பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. சுத்துக்கல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் போட்டாச்சுன்னா உடனே அடுப்பில் அது ஏறிடும். உடனே களி கிண்டிடுவாங்க. நாளைக்கு ஆகட்டும்னு சொல்லியெல்லாம் அரைச்சி வைக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பெரியவங்களை கேட்டு பாருங்கள், வீட்டுக்கு போய் கூட. அவங்க எங்கேயும் படிக்கலை, அவங்களுடைய அனுபவம். அரைச்சி வச்சா கெட்டு போயிருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதான் உண்மை. இப்போது ஆரஞ்சு இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு மூட்டையாக வாங்கிட்டு வந்து கொட்டிட்டீங்கன்னு ஒரு மூலையில் ஒன்று அழுகி போயிடுது. அதே ஆரஞ்சு நீங்கள் புழிஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட முடியுமா? கெட்டு போயிடும். தேங்காய் இருக்குது பாருங்கள், மட்டை வாங்காமல் அப்படியே கொண்டு வந்து கூட நமக்கு ஒரு விஞ்ஞானம் புரியுதா இல்லையா? அறிவியல் தெரியுதா இல்லையா? ஒரு தானியத்தை முழுசாக வச்சுருந்தா அது கெடாமல் இருக்குது. அதைவே அரைச்சோம்னா கெட்டு போயிடும். அதனால தான் இயற்கை மருத்துவர்கள் கூப்பிட்றாங்க நீங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி. என்னன்னு சொல்லி? மாவு நோவு சாவு வேண்டாம் தானே? அப்படி மாவை விடவே முடியலன்னா அன்னன்னைக்கு மாவை அன்னன்னைக்கே காலி பண்ணிட்டு சட்டி கமுத்தி வச்சிடலாம். விடவே முடியாதவங்க அங்கே கூட ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதாவது நீங்கள் ஒரு உணவை எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு அதை நுணுக்கி கசக்கிறீங்களோ நசுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகமாக உங்கள் தொண்டையில் வேகமாக உள்ளே போகும். அப்போது உங்கள் உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாக சுரக்கும். அப்போ செரிமானத்தில் கோளாறு ஏற்படும். அப்போ செரிமானத்தில் கோளாறு ஏற்பட்டால் நோய் வந்துடும். அப்போது உங்கள் வாயில் நின்று அது உள்ளே போகணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாயில் நின்று உள்ளே போகும்போது தான் வாய் அதை டெஸ்ட் பண்ணுது. வாய் அதுக்கு உமிழ்நீரை எந்த மாதிரி சுரக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்குது. அப்போ தான் அது ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு வயிற்றுக்குள்ளே பல விஷயங்கள் நடக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் கேக் சாப்பிடணுமா, பிஸ்கட் சாப்பிடணுமா, பன்னு சாப்பிடணுமா, பட்டர் சாப்பிடணுமா, பீஸா சாப்பிடணுமா, பர்கர் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆராய்ச்சி பண்ணி முற்றுப்புள்ளி வச்சிடுவீங்க. அப்போ நாம் சாப்பிட்ற உணவில் முழு தானிய உணவுகள் தான், அதாவது சாப்பாடு தான் இருக்கிறதுலையே சால சிறந்தது. இது எல்லாத்தையும் விட அதை விட சிறந்தது வெந்த காய்கறிகள், அதை விட சிறந்தது வேகாத காய்கறிகள், அதை விட சிறந்தது பழங்கள், இடையில கீரைகள், நட்ஸு. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா நமக்கு சாப்பிட்றதுல? இல்லை தானே? ஆமாம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை நம்ம அன்றாட பழக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டோன்னு வைங்க, நமக்கு உடல் உபாதைகள் இருக்கிற உபாதைகள் எல்லாம் கிளின்டன் மாதிரி தானாக போயிடும். பைபாஸ் பண்ணவனுக்கே சரியாக போச்சுன்னா நாமெல்லாம் அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகலையில்ல. அப்படியே ஆயிருந்தா கூட நமக்கும் கூட சரியாகத்தான் செய்யும். அதனால் மெல்லமாக அதிலிருந்து வெளியே வரணும்னா நம்மளுடைய உணவு பழக்க. மூணாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல். என்வரான்மெண்டல் சயின்ஸ். நம்மளை சுற்றி நோயாளியாகவே இருக்கிறான், நம்மளை சுற்றி கோவிட் வந்துருச்சுங்கிறான், நம்மளை சுற்றி பன்னி காய்ச்சலுங்கிறான், நம்மளை சுற்றி மலேரியா காய்ச்சலுங்கிறான். அப்போ என்ன பண்ணும்? நமக்கு அந்த பயம் வந்துடுமா இல்லையா? அப்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த அறிவை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியம், நம்ம ஆரோக்கியம் அவங்க ஆரோக்கியம் அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு போனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த கருணையான அந்த அன்பான அந்த பரிவர்த்தனை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆரோக்கியத்துக்கு ஏதாவது கேடு வருமா? வாய்ப்பு இருக்கா? வரவே வரும். இதெல்லாம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற விஷயம்தான். நாம் ஒன்றும் சலைச்சவங்க கிடையாது.
நீங்கள் கேஷுவலாக பாருங்கள், யாராவது கேள்வி கேட்டா என்னம்மா நல்லா இருக்கிறியாண்ணா, ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்படின்னு கேட்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இருங்க நான் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இருங்க பிளட் செக்அப் கொடுத்துருக்குறேன் வந்த பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இப்போ சொல்லுங்க, நாம் ஏற்கனவே ஆரோக்கியத்தின் வாசல்ல தான், ஆரோக்கியத்தின் வீட்டில் தான் நாம் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஆரோக்கியத்தை நமக்கு எவனும் பாடம் எடுக்க வேண்டியதில்லைன்னு தோணுதா இல்லையா? ஆரோக்கியம் நம்மளுடைய விருப்பமான விஷயம், ஆரோக்கியம் நம்மளுடைய சொந்த வீடு. இது யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, இதுல தாண்டா நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உள் மனசு நம்ம கூட சொல்லிட்டு இருக்குதா இல்லையா? இந்த உணர்வும் இந்த நம்பிக்கையும் உங்களை எப்பவுமே சுகமா வச்சிருக்கோம், சுபிட்சமா வச்சிருக்கோம். அதனால இந்த சிந்தனையை நான் இதோட நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருப்பின் நாம் ஃபர்தராக அதை பற்றி சிந்திப்போம். இதுவரைக்கும் செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அருள்நிதிகளுக்கும், பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும், பொறுப்பாசிரியர்களுக்கும், இன்னும் அனைத்து அறிவால் அறியக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. வாழ்வோம் வளத்துடன், வாழ்வோம் வளத்துடன்.